கொட்டுக்கால் எடிட்டர் இருக்கார் இல்லையா? அவரு எங்க ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாமே ஆரம்பத்தில நாங்க சின்ன சின்னதா கத்துக்கிட்டு, இப்ப நம்ம நம்ம நெனச்சத நம்ம தான் பண்ண முடியும். அப்படின்றனால என்னோட லேர்னிங்க நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சேன். இதே ஒரு பட யூனிட் ஷூட்டிங் அப்போ பாண்டிச்சேரியில ஒரு ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 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 ஹீரோ இப்ப பெரிய ஹீரோ ஒருத்தரு. அவரோட நான் நடிச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒழுங்கா ஆக்டிங் வரல. டைரக்டர் அங்கருந்து என்ன ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறாரு. க்ரவுடே பார்க்குறாங்க. எனக்கு அப்படியே தர்ம சங்கடமா அப்படி குனிஞ்சு அதுக்கு முன்னாடி தான் டிவில பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க என்ட்ட. ஓகே. அப்ப அந்த திட்டுன உடனே எல்லாருமே என்ன பார்க்குறாங்க. என்ன வந்து ஏன் இப்படி கண்ண இப்படி சுருக்குற? ஏன் நடிக்கவே தெரியல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துறாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே கூனி குறுகி ஒரு ட்ரெஸ் இல்லாம இருந்தா அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாரி ஒரு ஜோன் இருந்தது. அப்போ ஒண்ணு முடிவு பண்ணேன். ஓகே. நம்ம வேலை தெரியல. வேலை தெரியலன்னா நம்ம கோவப்படக்கூடாது. அழுது பிரயோஜனம் இல்ல. கத்துக்க. கத்துக்க. அப்ப கத்துக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னலாம் முடியும். எல்லாத்தையும் கத்துக்கோ. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே பண்ணி, அது அது ஒரு டைம்ல நம்மளுக்கே ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து விடும். அதுதான் லப்பர் பந்து.